இருள் எப்போதும் நம்மை பயமுறுத்தும் ஒரு நிலை. ஆனால் வாழ்க்கையில் சில சமயம் அந்த இருளே நம்முடைய ஒளிக்கு கொண்டு செல்கிறது. இன்று நான் உங்ககிட்ட சொல்ல போகும் கதை தன்னை தேடிக் கொண்டிருக்கும் ஒருவனின் கதை, தன் பலத்தை உணராத ஒருவனின் கதை. ஒரு காலத்தில் பெரும் காட்டின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் வீரன் என்ற ஒரு இளைஞன். வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தவிர எப்படி வெல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு கேள்வி அவனை தினமும் துரத்தியது. என் வாழ்க்கை ஏன் இப்படி உள்ளது? வீரன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் என்னால் ஏன் முடியவில்லை என்ற கேள்வியோடு தொடங்கினான். வெற்றி பெற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கிறது, எனக்கு ஏன் இல்லை என்று தன்னுள் கேட்டுக்கொண்டான். ஒரு நாள் அவன் தன் கிராமத்தை விட்டு அருகில் இருந்த பெரிய மலையை நோக்கி கிளம்பினான். அந்த மலைப்பகுதியில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு முதிய தத்துவ ஞானி வாழ்ந்தார். அவரிடம் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை கேட்க வீரன் முடிவு செய்தான். மலை ஏறி வீரன் தத்துவ ஞானியிடம் சென்றான். வீரன் ஞானியிடம் கேட்டான், ஐயா, என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? நான் என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும்? ஞானி சிரித்தார். பின்னர் அருகில் இருந்த ஒரு விளக்கை காட்டி அதை எடுத்து வா என்றார். வீரன் விளக்கை எடுத்தான். அந்த விளக்கில் எண்ணெய் இல்லை, ஒளி இல்லை. ஞானி வீரனிடம் கேட்டார், ஒளியில்லா விளக்கு எதற்கு உதவும்? வீரன் சொன்னான், எதற்கும் உதவாது. அதற்கு ஞானி சொன்னார், அப்படித்தான் உன் வாழ்க்கையும். வீரன் ஆச்சரியமாக பார்த்தான். ஞானி சொன்னார், வெற்றி ஒரு விளக்கு போல. அந்த விளக்கு பிரகாசிக்க எண்ணெய் வேண்டும். அந்த எண்ணெய் என்ன தெரியுமா? உன் மனநிலை, உன் ஒழுக்கம், உன்னிடம் உள்ள நம்பிக்கை. நீ உன் உள்ளே ஒளியை உருவாக்கிவிட்டால் வாழ்க்கையில் வெளியே எவ்வளவு தேடினாலும் ஒளி கிடைக்காது. வீரன் மௌனமாகிவிட்டான். ஞானி அருகில் இருக்கும் கல்லை காட்டி சொன்னார், இந்த கல்லை எடுத்து உன்னிடமே ஏறி. வீரன் தயக்கமாக பார்த்தான். ஐயா, எனக்கு காயம் ஆகும் இல்லையா? ஞானி சிரித்தார். உன்னை நீ காயப்படுத்த முடியாது. ஆனால் அதே கல்லை பிறர் எறிந்தால் நீ வேதனைப்படுவாய். அதுதான் வாழ்க்கை. நாம் நம்மையே தாழ்த்தும் போது உலகம் முழுவதும் நம்மை தாழ்த்தும். நாம் நம்மையே உயர்த்தினால் உலகமே நம்மை உயர்த்தும். வீரன் கேட்டான், ஐயா, நான் எப்படி எனக்குள் ஒளியை உருவாக்குவது? ஞானி 3 வார்த்தைகளை சொன்னார். தேடாதே, உருவாக்கு, உழைத்திடு. நீ தேடுவது வெளியே இல்லை, உன்னோடு இருக்கிறது. அன்பு, உழைப்பு, சுயமரியாதை, பொறுமை, இவைதான் உன் உள்ளுணர்வின் நெருப்பு. அந்த நெருப்பை நீ ஏற்ற வேண்டும். ஒரு நாள் நீயே உன்னுடைய ஒளியாகி விடுவாய். வீரன் அந்த வார்த்தைகளை உள்ளே உறுதியாக பதித்து கொண்டான். அவன் மலையில் இருந்து இறங்கும்போது வந்த வழியிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. காடு மாறவில்லை, மலை மாறவில்லை, உலகம் மாறவில்லை. ஆனால் அவன் மனம் மட்டும் மாறியது. முன்பு அவன் உலகம் தன்னை நிறுத்துகிறது என்று நினைத்தான். இப்போதுதான் தன்னை தானே நிறுத்தி கொண்டிருந்ததை உணர்ந்தான். அந்த நாள் முதல் அவன் உழைப்பை தொடங்கினான். அவனுடைய சிறிய முயற்சிகள் சிறிது சிறிதாக பெரிய மாற்றங்களை உருவாக்க தொடங்கின. வீரனின் வாழ்க்கை மாற தொடங்கியது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, வெற்றி வெளியில் கிடையாது, அது நம்முள் ஒளிந்திருக்கிறது. அதை தேடுவது வீண், அதை உருவாக்குவதே முக்கியம். உன் மனம் உயர்ந்தால் உன் வாழ்க்கையும் உயரும். நீ உனக்குள் ஒளியை ஏற்றினால் உலகமே உன்னுடைய பிரகாசத்தை பார்க்கும்.